சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Leave there thy gift before the altar, and go thy way. First be reconciled to thy brother, and then come and offer thy gift. Matthew 5:24. అక్కడ బలిపీఠము ఎదుటనే నీ అర్పణము విడిచిపెట్టి మొదట వెళ్ళి నీ సహోదరునితో సమాధానపడుము, అటు తర్వాత వచ్చి నీ అర్పణము నర్పింపము. మత్తయి సువార్త 5వ అధ్యాయం 24వ వాక్యం. அங்கேதான் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன் உன் சகோதரோடு கூட ஒப்புரவாகி பின் வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. அன்பின் தேவ பிள்ளைகளே, நான் எந்த நிலையில் காணிக்கை கொடுத்தாலும் தேவன் பெற்றுக்கொள்வார் என்று நினைக்கின்ற அந்த நினைவுகளை விட்டு வெளியே வாங்கள். தேவன் இங்கே ஒரு மனிதனிடத்தில் சொல்கின்றார், முன்பு ஒப்புரவு ஆக வேண்டியவர்களிடத்திலே ஒப்புரவு ஆகு. தேவன் மன்னிக்க விரும்பாத நபர்களை குறித்து இங்கே பேசப்படவில்லை. தேவன் மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதனோடு கூட போய் நீ ஒப்புரவு ஆகிவிட்டு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.